பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு கருநாகராஜன் அவர்கள். சார் வணக்கம். இன்றைய முதல் பொதுக்குழு கூட்ட உரையில பல விமர்சனங்களை மாநில அரசை நோக்கியும் அதே நேரத்தில் மத்திய அரசை நோக்கியும் முன்வைத்திருக்கிறார் விஜய். ஏன் இதனால் வரைக்கும் பிரதமரின் பெயரை சொல்லவில்லை அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அப்படிங்கிற காரணத்தினால பிரதமரின் பெயரையும் குறிப்பிட்டு விமர்சித்திருக்கிறார். இல்ல, விஜய் அவர்களுக்கு தாவேகா தீர்மானங்கள் எல்லாமே வெட்டித்தனமான தீர்மானங்களை தான் நான் பார்க்கிறேன். எல்லாம் ஏற்கனவே பல முறை பேசி 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 இந்த சமூகத்திலையும் அரசியல்லையும் பேசின விஷயங்கள புதிய தீர்மானமா போட்ட மாதிரி ஒரு நடிப்பு தான் இதுல தெரியுது. நீட்டை பத்தி பேசுறாரு. நீட்டை பத்தி பேசுறவர் உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுக்கணும். நீட்டு யார் சொல்லி இந்த தமிழ்நாட்டில் நடக்குது, இந்தியா முறை அனைத்து மாநிலங்களில் நடக்குதுன்னு முதல்ல விஜய் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறமே நீட்டை பத்தி பேசணும். இந்த நீட்டு வந்ததுனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஏழை பள்ளி மாணவர்கள் ஆண்டுக்கு 500 இருந்து 600 பேர் இன்னைக்கு டாக்டர் ஆகிட்டு இருக்காங்கிறத முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். இந்த நீட்டுக்கு முன்னாடி வருஷத்துக்கு 5 பேர் 10 பேர் போன இடத்துல இன்னைக்கு ஏழை மாணவர்கள் 500 பேர் 600 பேர் இன்னைக்கு டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க. மத்திய அரசு 14 மருத்துவக் கல்லூரியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு தமிழகத்திற்கு கொடுத்திருக்காங்கிறதையும் விஜய் புரிஞ்சுக்கணும். அடுத்து ஜிஎஸ்டியை பத்தி பேசுறாரு. முதல்ல அவருக்கு பக்கத்துல ஒரு நல்ல ஆடிட்டரை வச்சுக்க சொல்லுங்க. அவர் எப்படி இன்கம் டாக்ஸ் கட்டுறது போறது வர்றது தெரியாம பண்றது எல்லாத்துலயுமே அவங்க ஆடிட்டர் இருக்காங்களோ அந்த மாதிரி இதுக்கும் இந்த ஜிஎஸ்டிக்கு ஒரு ஆடிட்டரை வச்சு கேட்க சொல்லுங்க. ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நேரடி வரி வருவாய் 34,000 கோடினா இப்ப ஜிஎஸ்டி வந்த பிறகு 57,000 கோடி. அது முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். விஜய் கூட இருக்க அந்த ஆடிட் தெரிஞ்சவங்க அக்கௌண்டன்ட் யாராவது சொல்லி கொடுக்க சொல்லுங்க. இலங்கை தமிழர்கள் 640 பேர் கொல்லப்பட்டார்கள். இலங்கை மீனவர்கள் மன்னிக்கவும் தமிழர்கள் மீனவர்கள் இந்திய மீனவர்கள் செல்லும் போது கொல்லப்பட்டார்கள் சொல்றாரு. எந்த ஆட்சியில கொல்லப்பட்டாங்க? காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில தான் அவர் சொன்ன 640 பேர் கொல்லப்பட்டார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைந்த பிறகு இந்த 11 ஆண்டுகள்ல ஒரு மீனவர் கொல்லப்பட்டிருக்காரா? அதை பத்தி விஜய்க்கு தெரியாதா? இப்படி தீர்மானம் போடுறாரு. அடுத்து உலகத்திலே எல்லா அரசுமே மக்கள் விரோத அரசு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏறத்தாழ 21 மாநிலங்கள் ஆட்சி செய்யற பாஜக, மத்தியில் ஆட்சி செய்யற பாஜக மக்கள் விரோத அரசு. நேற்றுக்கு கட்சி ஆரம்பிச்சு நீங்க மக்கள் ஆதரவா? உங்களுக்கு எல்லாம் மக்கள் ஆதரவு ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கிற பிரதமர் உட்பட மத்திய அரசு உட்பட பல மாநில அரசாங்கங்கள்லாம் மக்கள் விரோத அரசு. நீங்க யாரு? இல்ல, தமிழ்நாட்டு மக்கள்னாலே ஏன் பிரதமருக்கு அலர்ஜியா இருக்குன்னு கேட்கிறாரு. கற்பனையில கேட்கிற கேள்விக்கு எவசால் பதில் சொல்லுவான்? கேணத்தனமா கேட்கிற கேள்விக்கு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி 100 நாள் வேலை திட்டத்துல 10,000 கோடி ஒதுக்கி இருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கும் 10,000 கோடி, தமிழ்நாட்டுக்கும் 10,000 கோடி. கடந்த 11 ஆண்டுகள 10,76,000 கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. என்ன ஓரவஞ்சனை, என்ன கணக்குல பேசுறாங்க இவங்கள? கற்பனையில தீர்மானம் போட்டுக்கிறது. நான் பாருங்க பிஜேபி எதிர்க்கிறேன், நான் பாருங்க திமுக எதிர்க்கிறேன் அப்படிங்கிற உங்க நாடகத்துக்கு தான் இந்த தீர்மானங்கள் போடுறீங்க, நீங்க பேசுறீங்க. என்ன இதுல நியாயம் இருக்கு? ஒரு தீர்மானம் நியாயமான தீர்மானமா நீங்க என்ன கேளுங்க, நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். மாநில அரசுக்கு எதிராக அவர்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டையும் நீங்க நியாயமானதா பார்க்கலையா? ஏதோ மாநில அரசுக்கு தீர்மானம் டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இந்தியாவுக்கு முழுமையா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. வக்ஃபு சட்ட திருத்த மசோதா தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இந்தியாவுக்கு முழுமையா? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க. ஜிஎஸ்டி பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இந்தியா முழுமைக்குமா? இந்தியா முழுமைக்கும். இன்றைக்கு 3% இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றவங்க இன்னைக்கு 6% ஃபைல் பண்றாங்களே, யாருனால? 14 இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு உயர்ந்திருக்கிறவே இந்த பொருளாதார திட்டங்கள் சீர்திருத்தங்களாலதான் இந்தியா உயர்ந்திருக்கு. நேற்று ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது இடத்துக்கு வந்திருக்குன்னு செய்தி பரவிட்டு இருக்கு. ஐநா நிதி ஆணையம் சொல்லுது. இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியாதா? தாவேகாவுக்கு தெரியாதா? 2026 தேர்தல்ல டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான், 2 கட்சிகளுக்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு ரொம்ப உறுதிபட சொல்றார் விஜய். சார் 10 பேர் ட்ராக்ல ஓடுனா 10 பேருக்கு தான் போட்டி. நான் குறிப்பிட்ட அவருக்கு மட்டும் தான் போட்டியா ஓடுறேன்னு எந்த பிளேயரும் நாட்டில் நினைக்க மாட்டான். அப்படி நினைச்சா தவறு. அது மக்கள் கையில இருக்கு. மக்கள் கையில இருக்கு. நீங்க எந்த ஸ்டெப்ல ஏறீங்க, எந்த இடத்துக்கு போறீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் கையில இருக்கு. நீங்களா தமிழ்நாடு மக்களை உங்களுக்கு அடிமையா நினைக்காதீங்க. இதுதான் போட்டி அதான் போட்டின்னு. இது எல்லாரும் சொல்ல முடியும். அரசுன்னு சொல்லுவீங்க. நேற்று வரைக்கும் அவர் கூட இருந்த ஆதரவு வச்சுன்னா திமுக வெற்றிக்கு பாடுபட்டாரு. அந்த திமுக வெற்றிக்கு பாடுபட்ட ஆதரவு வச்சுதான் உங்களோட இருக்காரு. அப்ப மக்கள் விரோத அரசு அமைச்சு கொடுத்தவங்க உங்களோட உட்கார்ந்து இருப்பாரா? என்ன திட்டம்? எல்லாம் கற்பனையில பேசக்கூடாது சார். அநியாயமான தீர்மானங்களை போடக்கூடாது. எங்க தலைவர் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது வாழ்த்தினாரு.
இன்னைக்கும் அவங்க கொள்கைகளை சொல்லட்டும். ஆனா எல்லா செய்திக்கும் தாவேகா அவர் போட்டிருக்க தீர்மானத்துக்கு ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் எங்களோட விவாதிக்க தயாரா? போற போக்கில் பேசலாம் சார், விவாதிக்க தயாரா? புள்ளி விவரங்களை கையில் வைத்துக் கொண்டு, அதுதான் நான் கேட்கிறேன். ஓகே, மிக்க நன்றி திரு கருநாகராஜன்.